ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். ஸோ பேட்ட படத்தோட எதிர்பார்ப்பு இப்போ பின்ன முட்டுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ட்ரெய்லரோட டேட்டை அறிவிச்சிருக்காங்க. 28ஆம் தேதி அன்னைக்கு ட்விட்டரு, யூடியூபு எல்லாமே வந்து நம்ம வசம் வரப்போகுதுன்றது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ இப்போவே வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரியான சாதனைகள்லாம் படைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ தீவிரமான டிஸ்கஷன் இருப்பீங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து அவருக்கு ரொம்பவே ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் இந்த படத்தில் அப்படின்றது அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. என்னன்னாக்கா, இந்த படத்தில் அவருக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஷாட் எது அவர் டைரக்ட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் பக்கத்தில் அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ அதில் இந்த போஸ்டர் தான் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ என்னன்னா, ரஜினி சாரும் சிம்ரன் மேடமும் நடந்து வர இந்த போஸ்டர்ஸ் தான். இது அவருக்கு மட்டும் இல்லை, முக்காவாசி ஃபேன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு போஸ்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா சிம்ரன் மேடம் 90ஸ்லலாம் எந்த அளவுக்கு அவங்க வந்து கனவு கண்ணியாக இருந்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் ரஜினி சார் கூட அவங்க வந்து நடிக்க வேண்டிய ஒரு படம் வந்து மிஸ் ஆனதை பற்றி அவங்க ரொம்பவே பேசியிருந்தாங்க ஆடியோ லான்ச்சில். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக தவம் இருந்து இப்போ மறுபடியும் ரஜினி சார் கூட நான் நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ சந்திரமுகி படத்தில் அவங்க நடிக்க வேண்டியதாக இருந்தது. பட் ஆனால் அது மிஸ் ஆகி இப்போ பேட்ட படத்தில் அவங்க விட்ட இடத்த பிடிச்சிருக்காங்க தான் சொல்லணும். ஸோ ஃபேன்ஸ், நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ஸ்டில்லு பார்க்கும்போது என்ன தோணுது? கண்டிப்பாக இந்த படத்தில் இவங்க 2 பேரோட பேர் வந்து பேசப்படும். கண்டிப்பாக இவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.